வெல்கம் டு ஃப்ளேவர்ஃபுல் டைம். இன்றைக்கி பூரி சப்பாத்திக்கு ஏற்ற ஒரு குருமா தாங்க பார்க்க போகிறோம். ஒயிட் சன்னாவில் பண்ண போகிறாங்க. அதை கழுவிட்டு ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இப்போ ஊற வச்சா இந்த கொண்டக்கடலையை குக்கரில் போட்டு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு ஒரு 4-5 விசில் விட்டு இறக்கிக்கலாங்க. இப்போ இதுக்கு ஒரு மசாலா அரைக்க போகிறோம். அதுக்கு ஒரு 1/2 கப்பு தேங்காய், 4-5 முந்திரி பருப்பு, இதில் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தழை போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வந்துக்கோங்க. இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி சோம்பு போட்டுக்கிட்டேன். சோம்பு கொஞ்சம் பொரிஞ்ச பிறகு வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் போட்டுக்கிட்டேன். வெங்காயம் வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதக்கிக்கலாம். அப்புறமா 2 தக்காளியும் அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் ஊற்றி கிண்டி விடுங்க. இப்போ இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. இப்போ இதில் மிளகாத்தூள், மல்லித்தூள், ஜீரகத்தூள், கரம் மசாலாத்தூள் இதெல்லாம் போட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு கிண்டிக்கோங்க. இந்த சென்னா மசாலா எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கணுன்னாக்கா ஃப்ளேவர்ஃபுல் டைம் யூடியூப் சேனலில் போய் பாருங்கள், டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ வேக வச்ச தண்ணியை ஊற்றி நல்லா கிண்டி விட்டுட்டு இப்போ அரைச்சி எடுத்து வந்த அந்த மசாலையும் ஊற்றி கிண்டி விட்டுட்டு இப்போ வேக வச்சு அந்த கொண்டக்கடலையும் ஊற்றி கிண்டிட வேண்டியதாங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான சென்னா மசாலா ரெடி. தேங்க்யூ.